ஓகே. இப்ப சிலர் வந்து இந்த பேய்கள் நடமாட்டத்துக்கு சில வீட்ல டெக்னிக்ஸ் வந்து செஞ்சு பார்த்தவங்க உறுதிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ நம்ம படத்துல காட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீட்ல விளக்கு வைங்க, ஆவிகள் நடமாட்டம் தெரியும் அப்படின்லாம் சொல்றாங்க. எருமாடு வரும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா உண்மையாவே? அப்படின்லாம் இல்லை, அந்த காலத்தில் இதுதான் படத்தில் காட்டியிருக்கிறாங்க. இருந்திருக்கலாம் அப்படி கூட. நான் இதை வந்து எனக்கு அது அவ்வளோ இது உடன்பாடாக எனக்கு சொல்ல முடியல. ஆனால் சாமியாருங்க உள்ளே போகும்போது சாமி சக்தி உள்ளவங்க, நீங்கள் தீய சக்தி அங்கே இருக்குதுன்னா எங்களை மாதிரி ஒரு நல்ல சக்தி உள்ளால் ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓகே. அந்த உணர்வு பூர்வமாக தெரியும். உக்காந்துருப்போம், யாரோ ஒரு சைடு நடக்கிற மாதிரி ஒரு ஷேட், ஒரு அசைவில் நிழல் இது தெம்படும். இப்படி திரும்பி பார்ப்ப யாரும் இருக்க மாட்டாங்க, யாரை வந்து போகிற மாதிரி இருக்கும். இல்லை அவங்களுக்கே கூட யாராவது ஒரு தெய்வ அருள் உள்ள பெண்ணாக இருந்தாலும் சில ராசிங்களுக்கு பேய் கண்ணுக்கு தெரியும். சில ராசிகளுக்கு எனக்கெல்லாம் உணர்வு பூர்வமாக தான் நான் கண்டுபிடிப்பேன். என் கண்ணில் தெம்படாது. ஏன்னா தெய்வ சக்தி இருக்கிற வாசனை அடித்தால் தெரியுமா அதுக்கு. தீய சக்திக்கு தெய்வ சக்தி உள்ளவங்க நல்லா அந்த ஸ்மெல் தெரியும் அது. அதனால் அதெல்லாம் உண்மைதான். அதுக்குள்ளே பரிகாரத்தை பார்க்கணும். உணர்வு பூர்வம் தான் எனக்கெல்லாம். சில பேர் கண்ணிலே தெரியும், சில பேர் கனவுல காட்டும். உண்மைதான். ஓகே. இப்போ